குற்றங்கள் நடக்காத மாநிலமாக தமிழ்நாடு மாற வேண்டும் என கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின், காவலர்கள் அதற்கான உறுதிமொழியை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். காவல்துறையினருக்கு பதக்கங்கள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் விருது வழங்கினார். அப்பொழுது பேசிய முதலமைச்சர், பெண் காவலர்களின் கோரிக்கையை ஏற்று மகப்பேறு விடுமுறை முடிந்து பணியில் சேருவோருக்கு அவர்களின் குடும்பத்தினர் வசிக்கும் இடத்திற்கு அடுத்த 3 ஆண்டுகள் பணியிட மாறுதல் வழங்கப்படும் என்ற புதிய அறிவிப்பை வெளியிட்டார். தமிழக காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்கள் மகப்பேறு விடுமுறைக்கு பின் விரும்பிய இடத்தில் பணியாற்றலாம் என்ற முதல்வரின் அறிவிப்புக்கு மகளிர் காவலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். குழந்தையை நன்றாக கவனித்துக் கொள்ள முடியும் என்றும் பணியை சரியாக செய்ய முடியும் எனவும் காவலர்கள் கருத்து கூறியுள்ளனர். பழனியில் இன்று தொடங்கும் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் காணொலி மூலம் வாழ்த்துரை வழங்க உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முருகனின் புகழ் பரப்பி சேவை செய்யும் 16 பேர் கௌரவிக்கப்பட உள்ளதாக கூறினார். மேலும் மெய்நிகர் தொழில்நுட்பத்தில் அறுபடை வீடுகளை நேரில் காணலாம் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் முத்தமிழ் முருகன் மாநாடு தொடங்க உள்ளதையொட்டி அடிவாரம் முதல் மலையின் மேல் பகுதி வரை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் மலை உச்சியில் லேசர் விளக்குகள் மூலம் விண்ணை நோக்கி விளக்குகளை ஒளிர செய்துள்ள காட்சிகள் பக்தர்களை பரவசப்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து காங்கிரஸ் தலைமை ஆலோசித்தது. மாநிலத்தில் கட்சி தயார் நிலை குறித்து ஆலோசித்ததோடு தேசிய மாநாட்டு கட்சியோடு கூட்டணியை உறுதி செய்து ராகுல் காந்தி டெல்லி திரும்பினார். தொடர்ச்சியாக டெல்லியின் வேட்பாளர்கள் குறித்து ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, கே.சி. வேணுகோபால் மற்றும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகிகள் ஆலோசித்துள்ளனர். அப்போது கூட்டணியில் எவ்வளவு தொகுதியை பெறுவது என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் பேசிய பிரதமர் மோடி, இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கம் நிற்பதாக உறுதியளித்தார். யுக்ரைன் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் மாளிகையில் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார். 3 மணி நேரம் நீடித்த பேச்சுவார்த்தையில் போர் குறித்தும் இரு நாட்டு தலைவர்கள் நீண்ட நேரம் விவாதித்தனர். அப்போது பேச்சுவார்த்தை ராஜதந்திரம் மூலமாகவே தீர்வு வரும், நேரத்தை வீணடிக்காமல் அந்த திசையை நோக்கி நாம் முன்னேற வேண்டும் என பிரதமர் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் பீஷ்ம திட்டத்தில் உருவாக்கப்பட்ட அவசர கால மருத்துவமனைகளையும் பிரதமர் மோடி உக்ரைனுக்கு வழங்கினார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை இந்தியா வருமாறு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இருவரது சந்திப்பு குறித்து கீவில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ஜெலன்ஸ்கியை இந்தியா வருமாறு பிரதமர் மோடி அழைத்ததாகவும் அவர் வசதியை பொறுத்து வருவார் என நம்புவதாகவும் குறிப்பிட்டார். உக்ரைனில் படிக்கும் இந்திய மாணவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வலியுறுத்தியதோடு உக்ரைனில் விரைவில் இயல்பு நிலை திரும்பும் என நம்புவதாகவும் தெரிவித்தார். பிரதமர் மோடி ஒருநாள் பயணமாக யுக்ரைன் சென்றுள்ள நிலையில் அந்நாட்டுடன் 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இது தொடர்பாக பேசிய யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, வரும் காலங்களில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை நேரடியாக வாங்கவும் இந்தியாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடவும் தாங்கள் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய அதிபர் புட்டினை விடவும் பிரதமர் மோடி அமைதியாக விரும்புவதாக தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் அரிசோனா மாகாணத்தில் போட்டியிடுவதாக அறிவித்திருந்த சுயேட்சை அதிபர் வேட்பாளர் ராபர்ட் எஃப் கென்னடி போட்டியிலிருந்து விலகுவதாக திடீரென அறிவித்துள்ளார். இதற்கான ஆவணங்களை அவர் ஏற்கனவே தாக்கல் செய்துவிட்டதாக அரிசோனா மாகாண செயலாளர் தெரிவித்தார். கென்னடிக்கு ஆதரவு தெரிவித்திருந்த சூப்பர் பைக் அமைப்பு கூறும்போது கென்னடி மற்றும் ட்ரம்ப் இடையே வேலைவாய்ப்பு தொடர்பாக ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகத்தில் கென்னடிக்கு பொறுப்பு வழங்க வேண்டும். இதுகுறித்து பேசிய ட்ரம்ப், கென்னடி தேர்தல் போட்டியிலிருந்து விலகினால் அவருக்கு தனது நிர்வாகத்தின் கீழ் அமையும் அரசாங்கத்தில் பொறுப்பு வழங்குவதாக தெரிவித்திருந்தார். அமெரிக்க வரலாற்றில்
வரலாற்றில் இல்லாத அளவுக்கு துணை அதிபர் கமலா ஹாரிஸ் வரி உயர்வு அளித்துள்ளதாக குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். லாஸ் வேகாஸில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அதிகப்படியான வரி விதிப்புக்கு உள்ளான லாஸ் வேகாஸ் விருந்தோம்பல் தொழில் இனி ஒருபோதும் மீள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டதாக தெரிவித்தார். கமலா ஹாரிஸ் அவரது பிரச்சாரத்தில் எனது பெயரை 20க்கும் மேற்பட்ட முறை குறிப்பிட்ட நிலையில் எல்லை பாதுகாப்பு பற்றியோ மோசமான பொருளாதார சூழல் பற்றியோ பணவீக்கம் பற்றியோ பெருகி வரும் குற்ற செயல்களை கட்டுப்படுத்துவது குறித்தோ வாய் திறக்கவில்லை என ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். அமெரிக்காவில் தேர்தல் பிரச்சாரம் களைகட்டியுள்ளது. இந்நிலையில் சிகாகோவில் நடைபெற்ற ஜனநாயக கட்சியின் மாநாட்டின் கடைசி நாளில் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தனது கணவர் டக்ளஸ் எம் ஹாப் மற்றும் துணை அதிபர் வேட்பாளர் டிம் வால்ஸ் ஆகியோருடன் மேடையில் தோன்றினார். அப்போது கட்சி உறுப்பினர்களின் ஆரவாரம் விண்ணை பிளந்தது. சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. மாநாடு நடைபெற்ற அரினா அரங்கத்தில் 23,500 இருக்கைகளும் நிரம்பி வழிந்தன. உலக பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்க் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸின் சிஇஓவாக உள்ளார். இதில் டெஸ்லா கார் உற்பத்தி நிறுவனத்தின் துணைத் தலைவராக இந்தியாவை சேர்ந்த ஸ்ரீலா வெங்கடரத்னம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தார். இந்த நிலையில் டெஸ்லா நிறுவனத்தின் துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக ஸ்ரீலா வெங்கடரத்னம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் டெஸ்லா நிறுவனத்தில் பணிபுரிவதை ஆரம்பத்தில் பெருமையாக கருதியதாகவும் எலான் மஸ்கிடம் வேலை செய்வது இதயத்துக்கு நல்லதல்ல என்றும் மயக்கம் வரும் அளவுக்கு அங்கு பிரஷர் ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக நிறுவனம் தயாரித்த இந்தியாவின் முதல் ரியோசபிள் ஹைபிரிட் ராக்கெட் மிஷன் ரூமி விண்ணில் செலுத்தப்பட்டது. சென்னை கேளம்பாக்கத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்ட ராக்கெட் காலநிலை, காஸ்மிக் கதிர்வீச்சு, புற ஊதா கதிர்வீச்சு, காற்றின் தன்மை தொடர்பான தரவுகளை சேகரிக்க உதவும் 3 கியூப் செயற்கைக்கோள்களை சுமந்து சென்றது. மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டால் செலவு மிச்சமாகும் என்பது இந்த திட்டத்தின் நோக்கம் என்றும் கூறப்படுகிறது. பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கை முதல் 2 சுற்று கலந்தாய்வு முடிவில் 71,110 இடங்கள் நிரம்ப அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொறியியல் மாணவர் சேர்க்கை குழு தெரிவித்துள்ளது. பொதுப்பிரிவு 3ஆம் சுற்று கலந்தாய்வு ஆகஸ்ட் 23 காலை 10 மணிக்கு தொடங்கியது. வரும் 28ஆம் தேதி இடத்தை உறுதி செய்த மாணவர்களுக்கு கல்லூரியில் சேர்வதற்கான சேர்க்கை ஆணையும் அப்வோர்ட் கொடுத்த மாணவர்களுக்கு அதற்கான படிவமும் மாணவர்களுக்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சுயநிதி கல்லூரிகளில் முதுநிலை மற்றும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு பழைய கல்வி கட்டணமே நிர்ணயிக்கப்பட்டு செய்திக்குறிப்பு வெளியாகியுள்ளது. 2024ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரையில் புதுச்சேரியில் உள்ள 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் கிளினிக்கல் சார்ந்த முதுநிலை மருத்துவ படிப்புகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 7.95 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று கிளினிக்கல் அல்லாத அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 6.55 லட்சம் ரூபாயும், கிளினிக்கல் சார்ந்த நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 23.90 லட்சம் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை விட 2 மடங்கு பெரிதாக இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் 10,000 பேருந்துகள் மட்டுமே இருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கூறினார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னூரில் பேசிய அவர், நம் மாநிலத்தை விட 2 மடங்கு பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் 40 பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என கூறினார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் 227.33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய முனையம் கட்டுமான பணிகளை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அங்கு நடைபெறும் பணிகள் குறித்தும் எப்போது பணிகள் நிறைவு பெறும் என்பது குறித்தும் அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். பணிகள் அனைத்தும் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவு பெற்று அடுத்த ஆண்டு துவக்கத்தில் புதிய முனையத்தில் விமான சேவை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக ஆட்சியில் குற்ற செயல்கள் அதிகரித்து காணப்படுவதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி, கல்லூரிகள் அருகே கஞ்சா விற்பனை சுதந்திரமாக நடப்பதாகவும் பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தார். குரங்கம்மையை எதிர்கொள்ள தமிழகம் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமான நிலையங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
வெளிநாடுகளில் இருந்து வருவோர் கண்காணிக்கப்படுவதாகவும் 4 நகரங்களில் சிறப்பு வார்டு திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கேரள மாநிலம் கண்ணூரில் நிஃபா வைரஸ் அறிகுறியுடன் 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மட்டனூரை சேர்ந்த தந்தை மற்றும் மகன் ஆகியோருக்கு நிஃபா வைரஸின் அறிகுறிகள் இருந்ததை தொடர்ந்து 2 பரியாரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 2 உமிழ்நீரும் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்காக ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வரி ஏய்ப்பு தொடர்பான வழக்கில் நடிகரும் மத்திய இணையமைச்சருமான சுரேஷ் கோபி நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவில் கேரள உயர்நீதிமன்றம் தளர்வு ஏற்படுத்தியுள்ளது. போலி முகவரியுடன் புதுச்சேரியில் 2 சொகுசு கார்களை பதிவு செய்ததன் மூலம் 30 லட்சம் ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக கேரள மாநில குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு செய்து பதிவிருந்தனர். இது தொடர்பான வழக்கில் சுரேஷ் கோபி நேரில் ஆஜராக விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரிய கர்நாடக அரசின் விண்ணப்பம் விரைவில் பரிசீலிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விண்ணப்பத்தை பரிசீலிக்க தமிழக அரசின் ஒப்புதல் அவசியமில்லை என்றும் கர்நாடகா வலியுறுத்தியுள்ளது. கர்நாடகாவின் இந்த விண்ணப்பத்தை மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு விரைவில் பட்டியலிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. கர்நாடகா மாநிலம் மேகதாதுவில் காவிரி குறுக்கே அணையை கட்டுவதில் அம்மாநில அரசு தீவிரமாக இருக்கிறது. மருத்துவ மாணவர்களின் பட்டமளிப்பு விழாவில் வழக்கமாக அணியும் கருப்பு நிற அங்கி மற்றும் தொப்பியை இனி பயன்படுத்த வேண்டாம் என்று மத்திய அரசின் மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. காலனி ஆதிக்கத்தின் மரபாக தொடரும் இத்தகைய பாரம்பரியத்தை மாற்ற வேண்டும் என்ற உத்தரவில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அந்தந்த மாநிலங்களில் உள்ளூர் பாரம்பரியத்திற்கு ஏற்ற வகையிலான ஆடைகளை வடிவமைத்து பட்டமளிப்பு விழாவில் அணிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இந்திய பயணிகள் பேருந்து ஆற்றுக்குள் விழுந்த விபத்தில் 41 பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரிலிருந்து நேபாள தலைநகர் காத்மண்டுவுக்கு 43 பேருடன் பயணிகள் பேருந்து சென்றது. நேபாளத்தின் தனாகுன் பகுதியில் பேருந்து சென்றபோது பேருந்து ஆற்றுக்குள் விழுந்து விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 41 பேர் பலியாகினர். லெபனான் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்புல்லா இஸ்ரேல் இடையேயும் பிரச்சினை நிலவி வரும் நிலையில் தங்கள் நாட்டின் வடக்கு பகுதியிலிருந்து இஸ்ரேல் லெபனானை நோக்கி இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. இஸ்ரேல் தாக்குதலில் இஸ்புல்லா அமைப்பினர் 6 பேர் மற்றும் ஒரு குழந்தை உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. செங்கடல் பகுதியில் ஏமனை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் எண்ணெய் கப்பல் தீப்பிடித்து எரிந்தது. கப்பலில் இருந்த ஊழியர்களை வெளியேற்றிய பிறகு தீ வைக்கப்பட்ட காட்சியை அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். இஸ்ரேலில் நடக்கும் போரில் பாலஸ்தீனியர்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவிக்கும் வகையில் செங்கடல் பகுதியில் வரும் கப்பல்களை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்கி வருகின்றனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை காக்க சிறப்பு நிதி ஒதுக்கும் திட்டத்தை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கொண்டுவர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிரிக்கெட்டின் அடிப்படை வடிவமான டெஸ்ட் போட்டிகளை காக்க ஐசிசி 125 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த முன்னெடுப்பை பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா ஏற்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனியாக ஒருநாள் வாழ வேண்டும் என நியூசிலாந்து பவுலர் டிம் சவுதி கூறியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் டிம் சவுதியிடம் வேறொரு கிரிக்கெட்டராக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் யாராக வாழ விரும்புகிறீர்கள் என கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த சவுதி, தோனியாக ஒருநாள் வாழ வேண்டும் என்றும் தோனியாக வாழ்க்கை எப்படி இருக்கும் என பார்க்க விரும்புவதாகவும் பேசியுள்ளார்.
இந்திய கிரிக்கெட் வீரர் KL ராகுல் பாலிவுட் நடிகை ஆதியா ஷெட்டி குழந்தைகள் தொண்டு நிறுவனத்திற்கு நடத்திய ஏலத்தில் 1,93,00,000 ரூபாய் நிதி திரட்டப்பட்டுள்ளது. ஏலத்தில் கோலி பயன்படுத்திய ஜெர்சி 40 லட்சம் ரூபாய்க்கும், கோலியின் கையுறை 28 லட்சம் ரூபாய்க்கும், ரோஹித் சர்மாவின் பேட் 24 லட்சம் ரூபாய்க்கும், தோனியின் பேட் 13 லட்சம் ரூபாய்க்கும் விலை போய் உள்ளது. இந்த நிதி குழந்தைகள் மேம்பாட்டிற்கான தொண்டு நிறுவனத்திற்கு சென்றுள்ளது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் 11 பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. அவர்கள் சென்ற விசைப்படகும் பறிமுதல் செய்யப்பட்டது. கைதான மீனவர்கள் காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாகை மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சாதிய பெயர்களில் உள்ள பள்ளிகளின் பெயர்களை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கயல்விழி செல்வராஜன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சதுரங்கப்பேட்டையில் பேசிய அவர், அரசு பள்ளிகளாக மாற்றுவது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்து அறிவிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்ட அவர், கடந்த மே மாதம் வெளியிட்ட அரசாணையை ரத்து செய்தும் நிர்வாக முறையில் எந்த மாற்றமும் செய்யப்படாது எனவும் அரசு உறுதியளிக்க வேண்டும் என குறிப்பிட்டார். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் மோதிக்கொண்டனர். ரித்தீஷ் என்ற மாணவர் முகத்தில் குத்தியதால் ஆகாஷ் என்ற மாணவர் மயங்கி விழுந்த நிலையில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மாணவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவர் ஏற்கனவே உயிரிழந்ததை உறுதிப்படுத்தினர். இதனையடுத்து மாணவர் ரித்தீஷ் மற்றும் அவருடைய தந்தையிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் ஔவையார்குப்பம் கிராமத்தில் ஊராட்சித் தலைவர் மகாலட்சுமி தாம் பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதால் சாதிய பாகுபாடு பார்ப்பதாக ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். இந்த நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து ஆதாரங்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்து 9 வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் சாதி கலவரத்தை செய்ய முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். நாட்டு வெடிகுண்டுகள் வாங்கியது தொடர்பாக ராஜேஷ், கோபி, குமரன் ஆகிய 3 பேரும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மற்றொரு குற்றவாளியான மணிவண்ணனுக்கு போலீஸ் கஸ்டடி முடிந்ததை அடுத்து 4 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் பற்றிய விசாரணை தகவல்கள் வெளியாகியுள்ளன. துபாயிலிருந்து சென்னை திரும்பிய திருவேங்கடத்தை குடியுரிமை அதிகாரிகள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சம்பவ் அடிக்கடி கிழக்கு கடற்கரை சாலை பகுதிக்கு வந்து சென்றதும் திருவேங்கடம் அவருக்கு அடைக்கலம் தந்து உதவியதும் தனிப்படை போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கிருஷ்ணகிரி பாலியல் புகார் கைதி சிவராமன் மற்றும் அவரது தந்தையின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இருவரது உடல்களும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி பாளையத்தில் அடக்கம் செய்யப்பட்டன. இதனிடையே சிவராமன் மற்றும் அவரது தந்தை மரணம் தொடர்பாக வதந்தி பரப்பினால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச பட்டம் விடும் திருவிழாவில் டிராகன், யானை, குதிரை போன்ற உருவங்கள் இடம்பெற்றுள்ள பட்டங்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளன. தனியார் நிறுவனம் மூலம் சின்ன வீராம்பட்டின ஈடன் கார்ட் கடற்கரை பகுதியில் இந்த சர்வதேச பட்டம் விடும் திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்தியாவைச் சேர்ந்த தடகள வீராங்கனை பவுனா சாட்டிற்கு 16 மாதங்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை காலம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் வருகிற டிசம்பர் 10ஆம் தேதி வரை தொடரும் என தேசிய ஊக்கமருந்து தடுப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஊக்கமருந்து பரிசோதனையில் பங்கேற்காமல் பயிற்சி விவரம் உள்ளிட்ட உரிய தகவல்களை தராமல் இருந்ததால் பவுனா சாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தா
கொல்கத்தா பெண் மருத்துவர் வன்கொடுமையை கண்டித்து போராடிய புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். கொல்கத்தா பெண் மருத்துவர் வழக்கை விரைவாக விசாரித்து குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பதுங்கியிருந்த ரவுடி பாலமுருகனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அப்போது போலீசாரிடமிருந்து தப்ப முயன்றதில் பாலமுருகனுக்கு கால்முறிவு ஏற்பட்டு தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அவரை அடைத்துள்ளனர். இவர் மீது 72க்கும் மேலான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் மாதாந்திர விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. அப்போது விவசாயிகள் அளித்த மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அதிகாரிகள் மூலம் விளக்கம் அளிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன், நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது பிணையில் வெளியே வர முடியாத வகையில் குற்ற வழக்கு பதிவு செய்ய கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். சென்னை தியாகராய நகரில் தாயும் மகனும் மர்மமான முறையில் உடல் தீப்பற்றி எரிந்த நிலையில் வீட்டிற்குள் சடலமாக கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமையல் அறையிலிருந்து சிலிண்டர் வெடிக்கவில்லை என்பதை உறுதி செய்த போலீசார் தாயும் மகனும் தற்கொலை செய்து கொண்டனரா அல்ல எந்த வகையில் தீ விபத்து ஏற்பட்டது என தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் கைதான குற்றவாளிகளில் 4 பேர் மீது குண்டர் சட்டம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக 17 குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க சிபிசிஐடி போலீசார் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தனர். இதில் 4 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி மாதேஷ், சிவக்குமார், ஏழுமலை மற்றும் ஜோசப் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவி அருகே உணவக ஊழியர்கள் சுற்றுலா பயணிகளிடையே மோதல் ஏற்பட்டது. உணவுகளின் விலை உயர்வு குறித்து கேள்வி எழுப்பியதன் காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதம் சண்டையில் முடிந்துள்ளது. பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் தலையிட்டு மோதலை கட்டுப்படுத்தினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே சீனி என்பவர் சைவ உணவகம் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் உணவகத்தை மூடிவிட்டு சென்ற நிலையில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த தீயை அணைத்தனர். அடுப்பின் தீயை முழுமையாக அணைக்காமல் போனதே விபத்திற்கு காரணம் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான கடல் சிங்கங்கள் கடற்கரைக்கு வந்தன. அங்கு கடல் சிங்கங்கள் துள்ளி குதித்து விளையாடி வருகின்றன. அவற்றை காண்பதற்கு பொதுமக்கள் குவிந்திருப்பதால் நெருங்க முடியாத அளவுக்கு தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. சென்னை திருவெற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் சசிகலா தனது குடும்பத்தாரோடு சாமி தரிசனம் செய்தார். வட்டப்பாறை அம்மன் சன்னதிக்கு சென்ற சசிகலா சில நிமிடங்கள் மௌனமாய் அம்மனை தரிசனம் செய்தவர். பின்னர் ஒவ்வொரு சன்னதியாக சென்று வழிபட்டார். தமிழகத்தில் 102 சிறைச்சாலைகளில் கைதிகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க சிறைத்துறை ஒப்பந்தம் கோரியுள்ளது. இயந்திர தயாரிப்பு தொடர்பாக 3 ஆண்டு அனுபவம் கொண்ட நிறுவனங்கள் ஒப்பந்தத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடைய நிறுவனங்கள் tntenders.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து செப்டம்பர் 11ஆம் தேதி வரை ஒப்பந்தம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்றும் சிறைத்துறை தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பாரம்பரியமிக்க உலக புகழ்பெற்ற செஞ்சிக்கோட்டையை சுற்றுலா தலமாக மாற்ற யுனெஸ்கோ நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் மத்திய மாநில தொல்லியல் துறை அதிகாரிகள் செஞ்சிக்கோட்டையில் ஆய்வு மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே விவசாயிகள் சாலையில் டிராக்டர்களை நிறுத்தி திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கெட்டிசமுத்திரம் ஏரியில் மண் எடுக்க அனுமதி வழங்கும் விவகாரத்தில் வட்டாட்சியர் பாரபட்சம் காட்டுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பிரகலாஈஸ்வரர் கோவிலில் உண்டியலுக்கு பள்ளி சிறுவர்கள் தீ வைத்து சென்றனர். உண்டியலில் இருந்து புகை வந்ததை பார்த்து கோவில் ஊழியர்கள் உடனடியாக அதை அணைத்தனர். சிசிடிவி காட்சிகளை வைத்து சம்பவத்திற்கு காரணமான பள்ளி சிறுவன் யார் என்று அடையாளம் காணப்பட்டு வருகிறது. சென்னை புத்தக கண்காட்சியை டிசம்பர் மாத இறுதியில் நடத்த ஆலோசித்து வருவதாக தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் மற்றும் விற்பனையாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பாபாசி தலைவர் சேது சொக்கலிங்கம், ஜனவரி மாதத்தில் புத்தக கண்காட்சி நடத்தும் போது பொதுமக்கள் பொங்கல் விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு சென்று விடுவதால் இந்த முறை டிசம்பர் இறுதியில் புத்தக கண்காட்சி நடத்த திட்டமிட்டு வருவதாக கூறினார். விழுப்புரம் அருகே உள்ள பழைய உதிரி பாகங்கள் வைத்திருக்கும் பகுதியிலிருந்து தீப்பற்றி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க போராடினர். அதற்குள் கடையில் இருந்த பேட்டரி உள்ளிட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து நாசமடைந்தன. இருப்பினும் சுமார் 1.5 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இந்நிலையில் விபத்து குறித்து விழுப்புரம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வங்கதேசத்தில் கடந்த வாரத்தில் இருந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் அந்த நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. மீட்புப் படையினர் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளத்திற்கு இதுவரை 13 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லும் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள பாம் கடற்கரையில் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எனப்படும் முகில் நீர்த்தாரை நிகழ்ந்தது. சூறாவளி காற்றால் கடலில் இருந்து நீர் மேலே இழுக்கப்படும் காட்சிகள் பிரமிக்க வைக்கும் வகையில் உள்ளன. தீரும் முன்னர் எச்சரிக்கை செய்யும் கருவியை மதுரையை சேர்ந்த பள்ளி மாணவர் கண்டுபிடித்து அசத்தியுள்ளார். கேஸ் சிலிண்டர் எடை குறையும் போது காலியாவதற்கு முன்பாகவே அலாரம் அடித்து எச்சரிக்கும் என்று மாணவர் மித்ரன் தெரிவித்தார். ஒற்றை சிலிண்டர் மட்டுமே வைத்துள்ள குடும்பங்களுக்கு இந்த கருவி பெரும் உதவியாக இருக்கும் என்று கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பேரண்டப்பள்ளி வனப்பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையை ஒற்றை காட்டு யானை கடந்து சென்றது. வனசரகர் பார்த்தசாரதி தலைமையிலான வனத்துறையினர் தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறங்களிலும் வாகனங்களை நிறுத்தி யானை கடந்து செல்ல ஏதுவாக வழி செய்து கொடுத்தனர். கரூரில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த மெகா சைஸ் பேனர்கள் தந்தி டிவி செய்தி எதிரொலியால் அகற்றப்பட்டுள்ளன. கரூர் பேருந்து நிலையம், லைட் ஹவுஸ் கார்னர், சர்ச் கார்னர் உட்பட பல்வேறு இடங்களில் விதிகளை மீறி விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து தந்தி டிவியில் செய்தி ஒளிபரப்பான நிலையில் பேனர்களை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள முதலியார்பட்டி பகுதியில் வீடுகளுக்கு நடுவே அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 60,000 கொள்ளளவு கொண்ட இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் 4 தூண்களும் சேதமடைந்து ஆபத்தான நிலையில் காட்சியளிக்கின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் முகுந்தராயபுரம் திருவளம் வழித்தடத்தில் ரயில் தண்டவாளங்களுக்கு இடையே இரும்பு துண்டு கல் வைத்த சம்பவத்தில் தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடி வந்தனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக வாலஜாபேட்டையை சேர்ந்த நவீன்குமார் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரித்தனர். சம்பவத்தன்று மது போதையில் இருந்த நவீன்குமார் மன உளைச்சலில் ரயில் தண்டவாளத்தில் கற்களையும் இரும்பு துண்டையும் வைத்துவிட்டு சென்றதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது.
சேலம் அருகே பேஸ்புக் மூலம் பழகி +2 மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த இளைஞர் வின்சென்ட்டை 2 ஆண்டுகளுக்கு பிறகு போலீசார் கைது செய்தனர். போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் 30 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்ததோடு 3 பேரை கைது செய்தனர். விசாரணையில் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை விலைக்கு வாங்கி கேரளாவிற்கு பைக் மூலம் கடத்தி முயன்றது தெரியவந்தது. கஞ்சா கடத்தல் பின்னணி குறித்து கைதான இளையேந்திரன், சுரேஷ், வனராஜிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயணர் கோமதி அம்பாள கோவிலில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடத்தப்பட்டது. இந்நிகழ்வை காண பல்வேறு ஊர்களில் இருந்து பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். இந்நிலையில் கும்பாபிஷேகத்தை காண அரசியல் பிரமுகர்கள், வசதி படைத்தவர்கள் ஆகியோருக்கு மட்டுமே பாஸ் வழங்கப்பட்டதாகவும் பொதுமக்களை காவலர்கள் அனுமதிக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையில் பள்ளிக்கரணை சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் கடைகளின் ஷட்டர் பூட்டுகள் உடைக்கப்பட்டு திருடப்படுவதாக போலீசாருக்கு புகார்கள் வந்தன. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து பழைய குற்றவாளியான ஆவடி காமராஜ் நகரை சேர்ந்த மன்மதன் என்கிற மதனை கைது செய்தனர். அவரை விசாரித்தபோது இரவு நேரங்களில் சத்தமில்லாமல் ஷட்டர் பூட்டுகளை உடைப்பது குறித்து யூடியூப் பார்த்து கற்றுக்கொண்டதாக அவர் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து விசாரித்து வரும் போலீசார் தலைமறைவான பேருந்து ஓட்டுநரை தேடி வருகின்றனர்.